சேலம் மாவட்டத்தில் 100 ஏரிகள் திட்டப்பணிகளுக்கு தேவையான நிதியை அரசு ஒதுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுக கொண்டு வந்த திட்டம் என கருதாமல் நிதி ஒதுக்கி 100 ஏரிகள் திட்டத்தை முடிக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக் கொண்டார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் எந்தெந்த இடங்களில் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதோ அவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஆமா, அதுவும் கொண்டாந்தோம். அதுவும் ஆம வேகத்துல நடக்குது. நானும் மெல்ல மெல்ல சட்டமன்றத்தில் பேசினேன். உங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக கருத்துக்களை தெரிவித்தேன். அப்பப்போ குரல் கொடுக்கும்போது ஒரு 4 ஏரி நிரப்புறேன். இப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஏரிக்கு பக்கமாக இப்போ தண்ணி வந்திருக்குதாக கேள்விப்பட்டேன். எஞ்சி ஏரிகள் விரைவாக இந்த பணி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த அரசின் கோரிக்கை வச்சிருக்கிறோம். சட்டமன்றத்தில் இதை பேசினேன். நான் வச்ச கோரிக்கை அடிப்படையில் நீர்வளத்துறை அமைச்சர் கூட வந்து பார்வையிட்டு போனார். ஆனாலும் வேகமாக அந்த பணி நடைபெறவில்லை. தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யல, தேவையான நில எடுப்பு பணி செய்யாத காரணத்தினால கொஞ்சம் தான் நில எடுப்பு பணி இருக்குது. ஒரு 10% தான் இருக்குது. அதை நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்த 100 ஏரிகளும் நிரப்பப்பட்டிருக்கலாம், வறண்ட ஏரிகளுக்கு. இருந்தாலும் இந்த அரசு வேகமாக விவசாயியுடைய நலன் கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம் என்று பாராமல் விவசாயிகளுக்கு நலன் பளிக்கின்ற திட்டம், அந்த நோக்கத்தோடு விரைந்து தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சு பணி நிறைவேற்ற வேண்டும்.